Hey guys, welcome back. Flipkart வந்து எலக்ட்ரானிக் சேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சேல் நடக்குது. யூஸ்வலாக ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்னால வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பேங்க் ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபரில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து ஒரு ஆஃபர் வந்து என்ன பர்சனலாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ரியல்மியோட GT Neo 2. இனி நம்ம வீடியோவில் வந்து ரியல்மி GT Neo 2 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங், என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட ரியல்மி GT Neo 2 இருக்குது. டபா வந்து ரியல்மி X7 Maxலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் பாக்ஸ் தான் பார்த்துருந்தோம். GT மாஸ்டர் எடிஷன்லேயும் வந்து இந்த பொட்டி தான் கொடுத்துருந்தாங்க. 5G அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் பார்க்குற மாதிரி வந்து இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், அதையும் வந்து ஸ்கிப் பண்ணல, அதையும் மறக்காமல் போட்டாங்க. பாட்டமில் வந்துன்னா நமக்கு வந்து ரியல்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாட்டமுக்கு வந்து மேனுஃபேக்சர்ட் பை ஒப்போ மொபைல்ஸ். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM வேரியன்ட், 8+128GB. இது வந்து நியோ பிளாக் கலர். பட் உள்ள வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. மற்றபடி பேக் சைடு வந்து ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 870 பவர் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. 120Hz C4 AMOLED டிஸ்பிளே இருக்கிறதா சொல்கிறாங்க. 65W சார்ஜர் வந்து இவங்க பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹீட் டிசிபேஷன்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இன்டென்ஸாக யூஸ் பண்ணும்போது தெரிய வரும். மற்றபடி வந்து 5G எவ்வளோ பேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இல்லாத ஊருக்கு எதுக்கு 5G அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், 5G சப்போர்ட் உள்ள ப்ராசர். சார் வேல்யூ நம்ம எடுத்துகிட்டோம்னா ஹெட் வந்து 1.187 W/kg இருக்குது. பாடி வந்து 0.700 W/kg. பாடி சார் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. MRP வந்து 34,999 இருக்குது. பட் ஃப்ளிப்கார்ட்டில் அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபரில் வந்து 26, 27 கிடைக்குது. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீட்டாக எதையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே என்ன ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ரியல்மியோட குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கைடு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உள்ள மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஸ்லைட்டாக அந்த ஹெவினஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, பொறுமையாக வரலாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. GT மாஸ்டர் எடிஷனில் பார்த்த மாதிரி ஒரு கேஸ் தான், ஒரு ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம பார்த்தோன்னா ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, அது சுரண்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸோட இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மற்றபடி ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்க்கக்கூடிய அதே மாதிரி Type A to Type C சார்ஜிங் கேபிள். பட் கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் மாசாக இருக்குது, அடிச்சு தம்சம் பண்ணிட்டாங்க. எதுக்காக ரியல்மி வந்து இவ்வளோ தடியான கேபிள்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா, இவங்க கொடுக்கக்கூடிய சார்ஜர் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. கரண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான கேபிள் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணோம். சார்ஜர் வந்து அந்த ரியல்மியோட சூப்பர் டாட் சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் ரேட்டிங் பார்ப்போம். 10V மேக்ஸிமம் நம்ம பார்த்தோன்னா 10V 6.5 ஆம்ப் இருக்குது. அதான் ஒரு 65W அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் வந்து பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ள சிமேஜெக்டட் டூல் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் நம்ம பார்த்தோன்னா கேஜெட்ஸிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க ஸ்கின் வந்து ப்ரீ அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஸ்கின் பார்த்தோன்னா கேமோ, பிளாக் கேமோ ஸ்கின். இதுலேயே வந்து க்ரீன் கேமோ கூட இருக்குது. க்ரீன் கேமோ வந்து A52Sக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். க்ரீனை விட பிளாக் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபோனோட லுக்கே வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குது. இது ஒரு கிளாஸ் பேக் ஃபோன் தான். ப்ரீ அப்ளைடாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம கேஜெட் ஷீலோட ஸ்க்ராட்ச் கார்டு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். மற்றபடி ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இயர் பீஸ் இருக்குது. ரைட் சைடு நம்ம வந்து ஒரு பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனோட ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் பென்ட் கொடுத்துருக்காங்க. Type C சார்ஜிங் போட்டு மெயின் மைக்கு, அதுக்கப்புறமா சிம் ட்ரைக்கான ஸ்லாட் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னர் பஞ்சோலில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. செமையாக இருக்குது ஹாப்டிக் ஃபீட்பேக். பேக் சைடு வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். ஸோ டூவல் ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராக்கு வந்து பம்ப் ஓரளவுக்கு இருக்குது. ஃபோனோட வெயிட் வந்து நம்ம மீன்வைல் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபோன் வந்து கரெக்டாக ஒரு 205 கிராம்ஸ் இருக்குது. ஸ்லைட்டாக அந்த ஹெவினஸ் இருக்குது. 6.7 இன்ச் சம்திங் வரும். இது கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஃபோன் தான், ரொம்ப ஒரு காம்பேக்டான ஃபோன்னு சொல்ல முடியாது. பட் ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ரீலோடடாக பார்த்தோன்னா நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. பை டிஃபால்ட்டாகவே இருக்குது. Booking.com, அமேசான் மியூசிக்கு, மற்றபடி ஃபேஸ்புக்கு, டெய்லி ஹண்ட் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ரியல்மி கிட்ட நம்ம மேனுவலாக எனக்கு ப்ரீலோடட் ஆப்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்க தேவையில்ல. அவங்களே வந்து ப்ரீலோடட் ஆப்ஸ் கொடுத்துருவாங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிடலாம். அபவுட் ஃபோனில் போய் பார்த்தோன்னா ரியல்மி UI 2ல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 11ல் இருக்குது. ஸோ வைஃபை கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, Android 11 அப்டேட். பட் எந்த மாதிரி செக்யூரிட்டி, நவம்பர் மாதத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்திருக்கு. ஒரு 418 MB வந்து சைஸ் இருக்குது. இதே வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். 128GB ஸ்டோரேஜில் வந்து 21GB வந்து ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது. மற்றபடி ரியல்மி லேப்குள்ளே வந்து பார்த்தோன்னா DC டிமிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். லோ லைட்டில் நம்ம DC டிமிங் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளிக்கர் எல்லாமே வந்து கொஞ்சம்
கம்மியாக இருக்கும். ஐக்கு வந்து பெருசாக ஸ்ட்ரெயின் இருக்காது. இதே வந்து நீங்கள் லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்மூத் ஸ்க்ராலிங் இருக்குது. ஃபோன் ஆல்ரெடி வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதனால இது எனேபிள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்லீப் கேப்சூல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்துக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனால் டிஸ்பிளே கலர் டெம்பரேச்சர் வந்து பை டிஃபால்ட்டாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம வார்மாக கூட மாற்றிக்கலாம், ப்ளஸ் வந்து கூலாகவும் மாற்றிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் விவிட் மோடில் தான் கொடுத்துருக்காங்க. விவிட்டில் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து என்ஹான்ஸ்டாக நல்ல ஒரு பஞ்சி கலர்ஸாக காட்டும் உங்களுக்கு. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பை டிஃபால்ட்டாக ஆட்டோ செலக்டில் தான் இருக்குது. ஹை வச்சோன்னா 120 Hz போகும். ஸ்டாண்டர்ட்னா நமக்கு வந்து அந்த 60 Hz தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோ செலக்ட்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் பேஸ் பண்ணி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது வந்து ஆட்டோலேயே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோவில் யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபேவராக இருக்கும். இது ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் 65 வாட் சார்ஜர் இருக்குது. அவங்க வந்து ஒரு 30 மினிட்ஸில் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு வேகமாக சார்ஜ் ஆகுதுன்றது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து பை டிஃபால்ட்டாக கூகுள் டயலர், கூகுள் SMS ஆப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யூஸ்வலாகவே வந்து இந்த ரூமில் வந்து கொஞ்சம் அந்த ஜியோ சிக்னல் ரிசெப்ஷன் ரொம்ப மோசமாகவே இருக்கும், கொஞ்சம் இல்லை. பட் இங்கே வந்து நமக்கு வந்து 4G+ கனெக்டிவிட்டியும் வந்து கிடைக்குது. மொபைல் டேட்டா எனேபிள் பண்ணிட்டேன். கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. அது 4G+ கனெக்டிவிட்டியும் வந்து இந்த இடத்துல கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா யூஸ்வலாக இந்த ரூமில் வந்து மற்ற ஃபோன்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். சிக்னல் ரிசெப்ஷன் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். சைடு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. பில்டு பொறுத்த வரைக்குமே வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறது ஸ்லைட்டாக அந்த ஹெவினஸ் இருக்கும். பட் ஃபோனை நீங்கள் ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழகிடும். பட் நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. ரொம்ப ஒரு சீப்பான ஃபீல் இல்லை. ப்ளஸ் ஸ்கின் வேறு அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணும் நமக்கு. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் இதில் வந்து சிக்னல் ரிசெப்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா 23,000 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் எப்பவும் கொடுக்குற மாதிரி அதே 16 MP கேமரா வந்து தந்துருக்காங்க. பட் ரியர் கேமரா வந்து சாம்சங்கோட GW1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு பழைய சென்சாராக இருந்தாலுமே வந்து அவுட்புட் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. 870 இருக்கக்கூடிய ISP வந்து பயங்கரமாக கை கொடுக்குது. HDR அல்காரிதம் நம்ம பார்த்தோன்னா வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நார்மல் ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 32,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் அப்பப்போ ஆஃபர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து ஒரு 28, 29 வந்து ஈஸியாக வாங்க முடியும். பட் இப்போ நம்ம பார்த்தோன்னா 23,000 கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீபெய்ட் டிஸ்கவுண்ட்டாக வந்து ஒரு 6,000 rupees கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பேங்க் கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக 26 வாங்க முடியும். பட் HDFC கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அடிஷனல் 3,000 rupees டிஸ்கவுண்ட் தராங்க. அந்த கார்டு யூஸ் பண்ணுறதுனால வந்து 23,000 நம்மளால் வாங்க முடியும். 23,000 இப்போ இதே செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா புதுசாக லான்ச் பண்ணுற ஃபோன்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பழைய ஃபோன்ஸாக இருந்தாலும் ஃபுல்லாக டிமென்சிட்டியாக தான் இருக்கும். 22,000-30,000 செக்மெண்ட்டில் வந்து என்னோட பர்சனல் பிக் எதுன்னு பார்த்தோன்னா அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ டிமென்சிட்டி 900, 920 ஃபோன்ஸ் போகிறதுக்கு பதிலாக வந்து 778G ஃபோன்ஸ் போகலாம். அது வந்து சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நான் A52s வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஸ்மார்ட் ஃபோன் அது. 22-25 நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் பிக் வந்து M52 இருக்கும். அதுக்கப்புறம் Realme GT மாஸ்டர் எடிஷன், அண்ட் தென் வந்து IQ Z5 மூணுமே வந்து 778G பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். லெஸ் தென் 25,000 கிடைக்குது அப்படின்றப்போ வந்து செம ஒர்த்தாக இருக்கும். 25-30 நான் மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறது வந்து A52s, IQ7, Realme GT Neo 2. இப்போ நம்ம GT Neo 2 பார்த்தோன்னா 30,000 வந்து டேரெக்டாக ஜம்ப் அடிச்சு லெஸ் தென் 25,000 வந்து ஃபால் ஆயிருக்கு. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டு மற்ற அந்த டிமென்சிட்டி 900 ஃபோன்ஸாக இருக்கட்டும், டிமென்சிட்டி 1200 இல்லை வந்து 778G ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபோனோட ரியல் வேர்ல்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே அந்த ஃப்ளூயிடிட்டி வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். Realme UIயில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும் நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு 1UI தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். 1UIக்கு அடுத்து சாஃப்ட்வேரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா Realme வந்து சூப்பராக ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட்ஸ்லேயே வந்து இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்காங்க. GT Neo 2க்கு வந்து இன்னமும் Android 12 வரல. பட் Android 12 and 13 ரெண்டு மேஜர் அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து கரண்டாக 20,000-30,000 செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா பிளைண்டாக வந்து GT Neo 2க்கு போகலாம். சப்போஸ் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஆல்ரெடி GT Neo 2 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா GT Neo 2ஓட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்குறதுனால சேனலுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆஃபர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் ஆஃபர் டைமில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 6 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எது சூஸ் பண்ணாலுமே வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த 6 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து அடுத்த 6 மாதம் கழிச்சு நீங்கள் வாங்கணும்னால வந்து செம ஒர்த்து தான். பட் ஒரு நல்ல ஆஃபரில் சூப்பரான டிஸ்கவுண்ட் கொடுத்தப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.